அரண்மனை புகழ்பெற்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான ஆர்தர் எவன்ஸ் அதுபோக அவருடைய ஆராய்ச்சி குழுவின் மூலமாக 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் நோசோஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தொல்பொருள் தளம் உருவெடுத்துச்சுன்னு சொல்லலாம். இதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அகழ்வாராய்ச்சிகள் 1900 முதல் 1905 வரை தொடர்ந்துச்சு. அதுபோக 1300க்கும் மேற்பட்ட அறைகளை கொண்ட மத்திய வெண்கல கால அரண்மனையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதில் பெரும்பாலான அறைகள் பார்த்தீங்கன்னா அழகான ஓவியங்கள் நிறைஞ்சதாக காணப்பட்டிருக்குது. ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்திருக்குது. அந்த ஓவியங்கள் ஆதி மனிதர்களை சித்தரிக்குது. அதுபோக டால்ஃபின் போன்ற கடல் உயிரினங்களை அதில் வரைஞ்சிருக்காங்க. சடங்கு காட்சிகள், காளையுடன் கூடிய ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டு கூட அந்த ஓவியங்கள் உங்களால் பார்க்க முடியும். அதுபோக இந்த அரண்மனையில் அதிகப்படியான மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெராக்லியன் தொல்பொருள் அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் அதன் முதல்ல கண்டுபிடிச்ச போது அந்த தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்ற கண்டுபிடிப்புகளை விடவும் இது சாதாரணமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி கலைநயம் மிக்க கண்டுபிடிப்புகளை அவங்க எடுத்திருப்பாங்கன்னு பாருங்களேன். சுடப்பட்ட களிமண்ணால் ஆன ஆயிரக்கணக்கான அடுக்குகளில் இந்த குழு நடந்து சென்றிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு. அதில் லீனியர் பி அப்படின்னு சொல்லக்கூடிய மொழியில் எழுதப்பட்டிருந்துச்சான். அந்த எழுத்துக்கள் எல்லாமே படிக்கும்போது அவ்வளவு வித்தியாசமாக இருந்திருக்குது. லீனியர் பி அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டு வச்ச ஒரு பேர் தான். ஆனால் பழங்காலத்தில் அப்போ முன்னோர்கள் என்னவா அந்த எழுத்துக்கள் எழுதினாங்க, என்ன மொழி அதுக்கு பேர் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வரலாற்று ஆசிரியர்கள் கண்டறியப்பட்ட இந்த விஷயம் அப்படிங்கிறது யாராலையுமே நம்ப முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளவு பழமையான ஒரு மொழியை ஐரோப்பாவில் பார்க்குறது அப்படிங்கிறது அரிது தானே. அதனால அவங்க ரொம்பவே வியந்து போனாங்களாம்.